சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா அப்பா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோற ஊட்டுறது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பேய் இருக்குடா அங்க பாரு பிசாசு இருக்குடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோற ஊட்டுவாங்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. அப்பல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதை பத்தி நானும் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணேன். வெளியே போடா பூலு. அப்போ பாத்தீங்கன்னா சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸை வச்சு இன்னைக்கு பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். அமெரிக்கால உள்ள கலிபோர்னியால ஒரு பெருசு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியே வந்து செக் பண்ணி பார்த்திருக்காரு. செக் பண்ணி பார்த்தவருக்கு ஒண்ணுமே கண்ணில் மாட்டல. ஆனா அங்க மாட்டிக்கிட்டு இருந்த சிசிடி கேமரால ஒரு உருவம் மாட்டி இருக்கு. அவர் லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கும் போது ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான உருவம் பாத்தீங்கன்னா ரைட்டா காசு பண்ணி போயிருந்துச்சு. இதை வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது பேய் தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது பேய்லாம் கிடையாதுடா, சும்மா ஏதோ ஒரு எடிட்டிங் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்க்க போற இந்த வீடியோல ஷாப்பிங் போயிட்டு இருந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டா திரும்ப வராங்க. அவங்க திரும்ப வரும்போது தான் பாத்தீங்கன்னா பெரிய அமானுஷமான விஷயமே நடந்திருக்கு. வீட்டை துரத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடி பாத்தீங்கன்னா தெரியாம பாத்தீங்கன்னா மயங்கி பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருந்தாங்க. இதை ஒரு செகண்ட் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யாருக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இது பேயினாலதான் பேய்கிட்ட தான் பேசியிருக்காங்க, அதனாலதான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்க தெரியாம மயக்கத்துல கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாங்க, ஏய் உனக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா, உன்னோட புருஷன் வேற யாரையும் வச்சிருக்கான், என்னது வச்சிருக்கான். இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் நான் காட்ட போறேன், அது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கிரிப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை கண்டிப்பா பேய் இருக்கு அப்படின்னு தான் சொல்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். எதர்ச்சியா ஒரு லேடி பாத்தீங்கன்னா போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. இந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உருவம் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கும். ஆனா உண்மை சொல்லணும் அப்படின்னா அந்த மரத்துக்கு பின்னாடி எந்த உருவமுமே இல்ல. இதை பார்த்துட்டு வழக்கம் போல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு தரப்பு என்னன்னா அது எடிட்டிங் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு தரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அங்க யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை போட்ட அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லங்க இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேய் தான் இருக்கு, நாங்க எடிட்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க, நீங்க உண்மையிலே பேயை பார்த்துருக்கீங்களா? பேயை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.